ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் 4590. வருஷம் 1910 ஏப்ரல் மாதம். பாடத்தின் தலைப்பு நினைவு கூறுதலான பஸ்கா ராபோஜனம். யூதர்களுடைய கால கணக்கீட்டின்படி நினைவு கூறுதல் ராபோஜனத்தின் ஆண்டு நிறைவு நாளானது இந்த வருடம் ஏப்ரல் 22ஆம் தேதி வெள்ளி மாலை 6 மணிக்கு மேல் இடம்பெறுகின்றதா இருக்கின்றது. நாம் யூதர்களின் கால கணக்கீட்டின்படி கைக்கொள்ளுவது போன்றே ஆதியில் கிறிஸ்துவ சபையும் இந்த நினைவு கூறுதல் ராபோஜனத்தை கைக்கொண்டு வந்தார்கள். ஆனால் இதற்கான தேதிகளை மிகவும் சீராக பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் மற்றும் யூதருடைய மாதிரியின்படி பின்பற்றும் எண்ணத்திலிருந்து கிறிஸ்தவர்களுடைய மனங்களை திசை திருப்பத்தக்கதாகவும் தேதியினை கணக்கிடும் முறைமை கொஞ்சம் மாற்றப்பட்டது. யூதருடைய கால கணக்கீட்டு முறைமை பஸ்காவானது வாரத்தினுடைய எந்த கிழமையிலும் வருவதற்கு அனுமதிக்கத்தக்கதாய் இருந்தது. ஆனால் கால கணக்கீட்டு முறைமையின் மாற்றமானது நமது கர்த்தருடைய மரணத்திற்கான ஆண்டு நிறைவு நாளானது எப்போதும் வெள்ளிக்கிழமைகளில் வர பண்ணிற்று. இது புனித வெள்ளி என்று அழைக்கப்பட்டது. மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கான ஆண்டு நிறைவு நாளானது எப்போதும் 3 நாளைக்கு பிற்பாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் வர பண்ணிற்று. இது பிற்பாடு ஈஸ்டர் ஞாயிறு என்று அழைக்கப்பட்டது. யூதர்களுடைய கால கணக்கீடு முறைமைகளானது சந்திரன் மற்றும் சூரியன் அடிப்படையில் ஆகும். ஆகவே அவர்களுடைய பெரும்பான்மையான வருடங்கள் 12 மாதங்களை உடையதாக இருந்தது மற்றும் அவ்வப்போது சில வருடங்கள் 13 மாதங்களை உடையதாக இருந்தது. யூதர்களுடைய கால கணக்கீடு முறைமையின்படி வசந்த காலத்தின் அல்லது இளவேனிற் சம இரவு பகல் நாளை தொடர்ந்து வரும் முதல் அமாவாசையில் இருந்து 14 நாட்களுக்கு பின்வரும் பௌர்ணமி இடம்பெறும் நாளானது பஸ்கா தேதியாக காணப்படுகின்றது. பிற்பாடு இளவேனின் சம இரவு பகல் நாளைக்கு முன்னதாகவே சந்திரனானது அமாவாசை நிலையில் காணப்படுகின்ற போதிலும் சம இரவு பகல் நாளை தொடரும் முதல் பௌர்ணமிக்கு சமீபமான வெள்ளிக்கிழமையினை கிறிஸ்துவ சபைகள் தெரிந்து கொண்டன. இதுவே இவ்வருடம் கத்தோலிக்கரின் கணக்குப்படி புனித வெள்ளியானது மார்ச் 25ஆம் தேதியிலும் யூத கணக்கிடுதலின்படி சரியான தேதி ஏப்ரல் 23ஆம் தேதியாக இடம்பெறுவதற்கும் இடையிலான வித்தியாசத்திற்கான காரணமாகும். நாம் நினைவு கூறுதலை முந்தின மாலையில் ஆசரிக்கின்றோம். நமது கர்த்தருடைய மரணத்திற்கான நாளோ அல்லது வேலையோ அல்ல. அவரது மரணமே பிரதானமாய் முக்கியமானதாக காணப்படுகின்றது. இந்த வருடம் எத்தகையதொரு நினைவு கூறுதல் ஆனது ஏப்ரல் 22ஆம் தேதி வெள்ளி மாலை 6 மணிக்கு மேல் நீசான் 14ஆம் தேதியில் ஆசரிக்கப்படும். அடுத்த நாள் ஏப்ரல் 23ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணியானது நமது கர்த்தருடைய மரணத்துக்கு இணையான வேலையாகும். யூதருடைய பஸ்கா பண்டிகையானது 3 மணி நேரத்துக்கு பின்னர் துவங்குகின்றதா இருக்கின்றது. அனைவருடைய மனங்களை திருப்திப்படுத்தவே இவ்வளவு விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. நாம் எதை நினைவு கூறுகின்றோம்? நாம் 4 மாபெரும் காரியங்களை நினைவு கூறுகின்றோம். அவை பின்வருமாறு: 1. பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நமது கர்த்தர் மரித்த விஷயம். 2. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பின்னடியார்களும் அவருடைய பாத்திரத்தில் பங்காளிகளும் மாணவர்களும் ஆகிய நமக்கு கிறிஸ்துவின் மரணத்திலும் கிறிஸ்துவின் பாடுகளிலும் அவரோட கூட உள்ள நமக்கான உறவு அல்லது பங்கு பற்றின விஷயம். 3. தற்கால இரவில் நிகழும் இந்த கடந்து போகுதலுக்கு பின் விரைவாக வர இருக்கின்ற மாபெரும் விடுதலையை எதிர்பார்த்தவர்களாக இந்த பஸ்காவை நாம் அனுசரிக்கின்றோம். விடுதலையானது முதலாவது கடந்து போகப்பட்டவர்களாகிய சபைக்கும் சிறு மந்தைக்கும் மற்றும் திரள் கூட்டத்தினருக்கும், அதாவது நிஜமான ராஜரிக ஆசாரிய கூட்டத்தாருக்கும் மற்றும் லேவி கோத்திரத்தாருக்கும் கடந்து வரும். இவர்களின் விடுதலையானது காலையில், அதாவது உயிர்த்தெழுதலில் காலையில், அதாவது 1000 வருடத்தின் காலை வேளையில் சம்பவிக்கும். 4. சபையை கடந்து போவதற்கு பிற்பாடு தொடரும் கொளுத்த பதார்த்தங்களின் மாபெரும் விருந்தையும் நாம் நினைவு கூர்ந்து எதிர்பார்க்கின்றோம். அதாவது கடந்து போகப்பட்டவர்கள் தங்கள் கர்த்தரோடு சேர்ந்து அவருடைய பரலோக ராஜ்யத்தில் மாபெரும் நிஜமான தீர்க்கதரிசியாகவும் பூமி முழுவதற்கும் ஆசாரியராகவும் நீதிபதியாகவும் மத்தியஸ்தராகவும் ராஜாவாகவும் இருந்து தற்காலத்தில் தாங்கள் பங்கடைவதற்கென அவர் அனுமதித்தும் மற்றும் தங்களை பாத்திரவான்கள் ஆக்குவதற்கும் என
தங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டதுமான அவருடைய அதே இரத்தத்தின் புண்ணியத்தின் மூலம் இவர்கள் மனுக்குலத்தை சீர்தூக்கி ஆசீர்வதிக்க போகும் காரியங்களையும் நாம் நினைவு கூர்ந்து எதிர்பார்க்கின்றோம். இந்த நினைவு கூறுதலிலிருந்து நாம் மாபெரும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் மேற்பார்த்த அவ்விஷயங்களை தனித்தனியேயும் தெளிவாயும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆட்டுக்குட்டி என இயேசுவை நாம் பார்க்கும்போது அவர் கரைதிரையற்றவர், பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர் என்று அறிந்து கொள்கின்றோம். எபிரேயர் 7:26 அவர் எப்படி ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் என்றும், எப்படி மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் என்றும் நாம் அறிந்து கொள்கின்றோம். அப்போஸ்தலர் 8:32 தம்மை அழிக்க நோக்கம் கொண்டிருப்பவர்களை இயேசு தமது பேச்சினாலேயே எதிர்த்திருக்க முடியும். எந்த மனுஷனும் அவரிடத்திலிருந்து அவருடைய ஜீவனை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றும், அவர் தாமே விரும்பி முன்வந்து தமது ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்றும் உள்ள காரியங்களை நமக்கு உறுதிப்படுத்தி காட்டியுள்ளார். இயேசு பிதாவின் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதற்கு என தமது ஜீவனை ஒப்பு கொடுக்கவில்லை. ஏனெனில் நீதியானது பலி செலுத்த வேண்டும் என்று கேட்கவில்லை. மாறாக இயேசு பிதாவின் சித்தத்துக்கு இசைவாக, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று கூறி தமது ஜீவனை ஒப்பு கொடுத்தவராக காணப்பட்டார். சங்கீதம் 40:8. இந்த ஒரு கண்ணோட்டத்திலிருந்து நாம் பார்க்கும்போது தமது பலியின் புண்ணியம் முதலாவது தமது பின்னடியார்களுக்கான நன்மைக்காகவும் பின்னர் சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பதற்காகவும் உதவும் என்பது தெய்வீக திட்டமாக இருப்பதை முன்னறிந்திருந்த நிலையில் நமது மீட்பர் தம்மை ஒப்புவித்துக் கொள்ளாமல் தம்மை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தது நிமித்தம் கிறிஸ்துவ விசுவாசி அதிகமாய் கலிகூற கடவன். ஆகவே பிக்கப்பட்ட புளிப்பில்லாத அப்பத்தில் நாம் பங்கு கொள்ளும் போது தேவனுடைய ஏற்ற வேளையில் மனுக்குலம் முழுவதற்குமான ஈடுபலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தவரின் தூய்மையையும் பாவமற்ற தன்மையும் நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த கண்ணோட்டத்திலிருந்து நாம் பார்க்கையில் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டு காணப்படும் நமது இனத்தை தெய்வீக பிரமாணத்தை மீறாமல் ஜீவனுக்குள் சீர் பொருந்துவதற்கு இயேசுவின் மரணம் அவசியமாய் இருப்பதை அவருடைய சிந்தப்பட்ட இரத்தம் சுட்டிக்காட்டுகின்றது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இங்கு சற்று நேரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை மாத்திரமல்லாமல் இத்திட்டத்தை திட்டமிட்ட பிதாவின் அன்பையும் மற்றும் இப்படியாக மாதிரியாக்கப்பட்ட அவருடைய நீதியையும் மற்றும் இப்படியான ஏற்பாடு செய்வதிலும் உள்ள அவருடைய ஞானத்தையும் நம்முடைய இருதயங்களில் நாம் நிதானித்து உணர முற்படுகின்றோம். இன்னுமாக இந்த ஏற்பாடுகளின் சகல மகிமையான அம்சங்களும் மற்றும் நாம் நினைவு கூறும் அனைத்து வாக்குத்தத்தங்களும் முழுமையாய் நிறைவேறும் போது விளங்கப் போகும் தேவனுடைய வல்லமையையும் நமது விசுவாசமானது கிரகித்துக் கொள்ள வேண்டும். முதலாம் கருத்து போன்று இரண்டாம் கருத்தும் நமக்கு முக்கியமானதாய் உள்ளது. மீட்பருடைய பலி மூலம் கடந்து வரும் முதல் ஆசீர்வாதமானது இந்த சுவிசேஷ யுகத்தில் கேட்கின்ற செவிகளை உடையவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான இருதயம் உடையவர்களுக்கும் அருளப்பட்டுள்ளது. இந்த ஆசீர்வாதம் ஆனது மிகவும் பிரமிக்கத்தக்கதாகும். மேலும் இந்த ஆசீர்வாதமானது பாவத்திலிருந்து திரும்பி விசுவாசம் மூலம் கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய கிருபையை ஏற்றுக்கொண்டு முழு அர்ப்பணிப்புடன் தங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்து இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம் என்று வாக்களிக்கும் மனுக்குலத்தின் மத்தியுள்ள சிலருக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்திற்குள் வழி நடத்துகின்றது. இவர்கள் அனைவரும் இந்த சுவிசேஷ யுகத்தில் தெரிந்து கொள்ளப்படுபவர்களின் எண்ணிக்கை நிறைவடைவது வரையிலும் இவர்கள் மாம்சத்தில் அவரோட கூட பாடுபட்டு இப்பொழுது அவரோட கூட ஆவியின் ஜெனிப்பிக்கப்படுதலிலும் பின்னர் உயிர்த்தெழுதலின் மூலம் ஆவிக்குரிய தலத்தில் ஏற்படும் பிறப்பிலும் பங்கடையத்தக்கதாக இவருடைய பலிகள் தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படத்தக்கதாக மீட்பர் தம்முடைய பலியின் புண்ணியத்தை இவர்கள் மேல் தரித்திடுவார். இவ்விதமாக தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையே மத்தியஸ்தராக அவர் தம் 1000 வருட ராஜ்யத்தில் காணப்படுகையில் இவர்கள் அவருடைய மகிமையடைந்த அங்கங்களாக அவரோட கூட காணப்படுவார்கள். இங்கு மனுஷர் என்று குறிப்பிடப்படும் வார்த்தையானது ஆவிக்குரிய தலத்தில் பரிசுத்த ஆவியினால் புதிய சிருஷ்டிகளாக ஜெனிப்பிக்கப்படாத அனைவரையும் உள்ளடக்குகின்றது. நாம் அப்பத்தில் பங்கெடுக்கும் காரியமானது மனுஷனாகிய இயேசுவின் மாம்சீக பரிபூரணத்தில் உள்ள நம்முடைய பங்கெடுத்தலை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. விசுவாசத்தின் வாயிலாக நாம் அவருடைய பூரணத்தில் பங்கடைகின்றோமே ஒழிய நிஜமாய் அல்ல.
அவர் நமக்கு மனித பூரணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை, மாறாக நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம் என்று தேவனுக்கு உடன்படிக்கை பண்ணியுள்ள நம்முடைய மாம்சீக சரீரங்களின் பூரணமற்ற தன்மைகளும் குறைகளும் தெய்வீக பார்வைக்கு முன் மூடப்பட்டு காணப்படத்தக்கதாக இயேசுவின் நீதியும் அவருடைய பூரணமும் நமக்கு தரிப்பிக்கப்பட்டதாக மாத்திரமே உள்ளது. மாபெரும் பரிந்து பேசுபவர் ஆகிய நமக்கு காணப்படும் நம் மீட்பரானவர் நம்முடைய பலியின் மீது தமது பலியினுடைய புண்ணியத்தை, அதாவது தகுதியை தரிப்பிக்கும் போது பிதாவானவர் அதை ஏற்றுக்கொண்டு பலி செலுத்தும் அந்த நபரை கிறிஸ்துவின் சரீர அங்கத்திற்குரிய புதிய சுபாவத்துக்குள் ஜெனிப்பித்திருக்கின்றார். நாம் உடனடியாக புதிய சுபாவத்தில் பூர்ணம் அடையாததாலும் அழியக்கூடிய மாம்சத்திலேயே இன்னமும் காணப்படுவதாலும் பிதாவானவர் நம்மை தத்தெடுத்ததாக நீதிமானாக்கப்பட்ட நம்முடைய மாம்ச நிலையை அதன் சகல அம்சங்களுடனும் தத்தெடுத்ததாக ஒரு கோணத்தில் சொல்லலாம். யார் இப்படியாக கிறிஸ்துவின் புண்ணியத்தில் பங்கெடுத்துள்ளார்களோ மற்றும் யாருடைய பலி தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அப்படியானவர்கள் மாத்திரமே அவர்கள் பண்ணியுள்ள பலியின் உடன்படிக்கைக்கு பொருத்தமாக அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணவும் தினந்தோறும் அவருடைய மரணத்திற்குள்ளாக மூழ்கவும் வேண்டுமென கட்டளை பெற்றுள்ளனர். புதிய உடன்படிக்கைக்கான என்னுடைய பாத்திரம் நம்முடையதாயிராமல் கர்த்தருடையதா இருக்கின்றது. இரத்தத்தினால் அடையாளப்படுத்தப்படும் பலி அல்லது ஜீவன் நம்முடையதா இராமல் மீட்பருடையதா இருக்கின்றது. அதை பருகுவதும் அதில் பங்கெடுப்பதற்கும் மாத்திரமே நமக்கான ஸ்லாக்கியமாய் இருக்கின்றது. தேவனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மற்றும் இஸ்ரேலர்கள் வழியாக சகல மனுக்குலத்திற்குமான புதிய உடன்படிக்கையானது நமக்கு வாய்ப்பு அளிக்கப்படாமலேயே இயேசுவின் இரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டிருக்க முடியும். கிறிஸ்துவின் பாடுகளும் மரணமும் ஆகிய பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கென நமக்கு அருளப்பட்டுள்ள ஸ்லாக்கியமானது கிறிஸ்துவின் மரணமும் பாடுகளும் போதுமானதா இல்லை என்றோ அல்லது நம்மால் எதையாகிலும் கூட்டிச் சேர்க்க முடியும் என்றோ சுட்டி காட்டுவதில்லை. மாறாக அது தேவனுடைய தயவை விவரிக்கின்றது. அதாவது ஒருவேளை நமக்கும் அவருடைய ஆவி காணப்படுமாயின் நம்மையும் ஏற்றுக்கொண்டு நமது கர்த்தர் இரட்சகரும் ஆனவருடன் நம்மை உடன் சுதந்தர்கள் ஆக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கின்றார் என்பதை சுட்டி காட்டுகின்றது. கிறிஸ்துவை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு சிறிய அம்சங்களை கூட விட்டுவிடாமல் நிறைவேற்றுவதற்கு மற்றும் மரணம் வரையிலும் நிறைவேற்றுவதற்கு அவரை இயக்கின வண்ணமாக அவருக்குள் காணப்பட்ட ஆவி பயபக்தியின் ஆவியாகும். இதே ஆவிதான் இன்று கிறிஸ்துவின் மனவாட்டியினுடைய அங்கங்களாக, அவருடைய சரீரமாக, பரலோக மகிமைக்குரிய அவருடைய சபையாக பிதா ஏற்றுக்கொள்ளும் அனைவரிடமும் காணப்பட வேண்டும். ஆகவேதான் மீட்பர் தம்மோட கூட தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் அனைவரும் சுயத்தை வெறுத்தல் மற்றும் சுயத்தை பலி செலுத்துதல் என்னும் தம்முடைய பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும் என்றும் தம்முடைய மரணத்திற்குள்ளான ஸ்நானம் பண்ண வேண்டும் என்றும் இந்த விஷயங்களை குறித்து திட்டவட்டமாய் தெரிவித்துள்ளார். இக்காரியங்களை குறித்துத்தான் பரிசுத்தவானாகிய பவுலும் சுட்டி காட்டுகின்றார். அதாவது நமது கர்த்தர் தான் வானத்தில் இருந்து இறங்கி வந்த மெய்யான அப்பமாக இருக்கின்றார் என்றும் இந்த ஒரே அப்பத்தில் நாம் பாகங்களாக இருப்பதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் இந்த ஒரே அப்பம்தான் இறுதியில் 1000 வருட யுகத்தின் போது உலகத்திற்கான ஜீவ அப்பமாக காணப்படும் என்றும் சுட்டி காட்டுகின்றார். நாம் கிறிஸ்துவில் பங்கெடுப்பது மாத்திரமல்லாமல் பிதாவின் திட்டத்தின்படி அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நாம் பெரிய அப்பத்தில், அதாவது திரளான கிறிஸ்துக்களில் நமது கர்த்தரோட கூட அங்கங்களாகவும் ஆகின்றோம். ஆகவேதான் நாம் ஒன்று கூடி நினைவு கூறுதலை அனுசரிக்கும் வண்ணமாக இந்த அப்பத்தை பிட்டுக்கொள்வதன் மூலம் நாம் நம்முடைய கர்த்தருடைய பிற்கப்பட்ட சரீரத்தை மாத்திரம் அடையாளம் காட்டாமல் சபையின் பிற்கப்படுதலையும் மற்றும் அந்த சபையின் அங்கத்தினர்கள் என நம்முடைய சொந்த பிற்கப்படுதலையும் அல்லது மரித்து கொண்டே இருப்பதையும் கூட அடையாளம் காட்டுகின்றோம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனம். திராட்சைப்பழ ரசமுடைய பாத்திரமானது நமது கர்த்தருடைய பலியாக்கப்பட்ட ஜீவனை குறிக்கின்றதா இருக்கின்றது. பாத்திரம் இந்த அர்த்தத்தை மாத்திரம் உடையதா இராமல் நாம் அவருடைய சீஷர்களான போது அவருடைய பாத்திரத்தில் பங்கடைவதற்கான அவருடைய அழைப்பை நாம்
ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்பதையும் நமக்கு நினைப்பூட்டுகின்றதாய் இருக்கின்றது. நமக்கு பாத்திரம் என்பது நாம் கர்த்தருடைய பிரதிநிதிகளாக மரணம் வரையிலும் சுயத்தை பலி செலுத்தும் விஷயத்தில் உண்மையாய் இருப்போம் என குறிக்கின்றதாய் இருக்கின்றது. நமக்கு அருளப்பட்டுள்ளதான கற்பனை பண்ணி பார்க்க முடியாத தயவுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? 1 கொரிந்தியர் 10:16 திருவிவிலியம். பாத்திரம் நமது கர்த்தருடைய பலியையும் உலகத் தோற்றத்துக்கு முன்னதாகவே இயேசுவோடு நம்மையும் முன் அறிந்திருந்த பிதாவினால் ஏற்பாடு பண்ணி வைக்கப்பட்டிருந்த திட்டத்துக்கு இசைவாகவும் மற்றும் கர்த்தருடைய அழைப்பின் நிமித்தமாகவும் அவருடைய பலியில் அவரோட கூட நமக்கு இருக்கும் பங்கையும் அடையாளப்படுத்துகின்றது அல்லவா? இக்கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது ராபோஜனத்தின் பாத்திரம் எத்தனை ஆழமான அர்த்தமுடையதாய் இருக்கின்றது. இப்பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தில் எவ்வளவா இருதயம் ஆராயப்பட வேண்டும். இந்த ராபோஜன பாத்திரம் பாவத்திலிருந்து திரும்புவதை மாத்திரம் அடையாளப்படுத்தாமல், இயேசுவின் மேல் நம்பிக்கை வைப்பதை மாத்திரம் அடையாளப்படுத்தாமல், தப்பான காரியங்களுக்கு பதிலாக சரியான காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை மாத்திரம் அடையாளப்படுத்தாமல், பிரதானமாக விசுவாசிகளின் சரீரங்கள் தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுவதையே குறிக்கின்றதாய் இருக்கிறது. இந்த பலிகள் இயேசுவினுடைய புண்ணியம் தரிப்பிக்கப்படுவதினால் பரிசுத்தம் உள்ளவைகள் என்று கருதப்படுகின்றன. மேலும் தேவன் இவ்விதமாய் பலி செலுத்துபவர்களை புதிய சிருஷ்டிகளாக புதிய ஸ்பாவத்துக்குள் ஜெனிப்பித்து இவர்களுடைய இந்த பலிகளை ஏற்றுக்கொள்கின்றார். ரோமர் 12:1 யார் ஒருவர் இவைகளின் அர்த்தம் அனைத்தையும் அறிந்திருந்த போதிலும் பயபக்தி இல்லாமலும் சர்வ சாதாரணமாகவும் இந்த அடையாளமான மாம்சத்திலும் அடையாளமான இரத்தத்திலும் பங்கு கொள்கின்றாரோ அவர் தன் மீதே ஆக்கணி தீர்ப்பு வருவித்துக் கொள்கின்றார் என்று அப்போஸ்தலர் சுட்டி காட்டியிருக்கும் விஷயத்தில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த இரத்தம் பார்க்கப்படும் கண்ணோட்டம் குறித்துத்தான் அப்போஸ்தலர் எபிரேயர் 10:29 பேசியுள்ளார். தங்களை பரிசுத்தம் பண்ணின இரத்தத்தை சாதாரணமாய் எண்ணும் சிலரை குறித்து இந்த சுவிசேஷ யுகத்தில் நமக்கு இந்த பரம அழைப்பை கொடுத்திட்டதான கிருபையின் ஆவியை அசட்டை பண்ணும் சிலரை குறித்து அப்போஸ்தலன் பேசுகின்றார். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் 2ஆம் மரணத்தை ஏற்பாடு பண்ணியுள்ளார் என்று அப்போஸ்தலர் தெரிவிக்கின்றார். தேவனிடம் உண்மையான அர்ப்பணிப்பு பண்ணாமலும் தங்களுக்கு அருளப்பட்டுள்ள உண்மையான தேவனுடைய கிருபையையும் உண்மையான ஸ்லாக்கியத்தையும் ஒருபோதும் புரிந்து கொள்ளாமலும் சபையில் அங்கங்களாக காணப்படுபவர்கள் 2ஆம் மரணத்துக்கு பாத்திரவான்களாய் இருப்பார்கள் என அப்போஸ்தலர் இவ்வசனத்தில் குறிப்பிடுவதாக நாம் எண்ணிவிடக் கூடாது. மாறாக இவ்வசனத்தில் அப்போஸ்தலர் சுட்டி காட்டுபவர்கள் ஒரு காலத்தில் இயேசுவின் மாமிசம் மற்றும் இரத்தத்தை குறித்த விஷயங்களை தெளிவாக புரிந்து கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒருமுறை பிரகாசிக்கப்பட்டவர்கள். இவர்கள் தேவனிடத்துக்கு கிட்டி சேருவதற்கென்று வெளியேறப்பட்ட இரத்தத்தின் மீதான விசுவாசம் காரணமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டதோடு அல்லாமல் இந்த விசுவாசம் மூலமான நீதிமான் ஆக்கப்படுதலின் காரணமாக இவர்கள் பரிசுத்தமாக்கப்படுதல் நிலைக்கும் கடந்து போய் தங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தவருமாய் இருந்தார்கள். தங்களை அர்ப்பணம் பண்ணுகையில் கிறிஸ்துவின் பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கு ஒப்புக்கொண்ட போது தங்களை பரிசுத்த ஆவியின் மூலம் ஜெனிப்பித்து தங்களை பரிசுத்தம் பண்ணின நாம் நினைவுகூரும் பாத்திரத்தை உடன்படிக்கையின் இரத்தத்தை பிற்காலங்களில் சாதாரணமாய் எண்ணினவர்களை குறித்தே இவ்வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே சுவிசேஷத்தின் தற்கால அழைப்பினுடைய நோக்கத்துக்கு இசைவாகவும் தேவனுடைய சித்தமாகவும் விருப்பமாகவும் காணப்படும் நம்முடைய பரிசுத்தமாக்கப்படும் காரியமானது நாம் அழைக்கப்பட்ட போது நடைபெறுவதில்லை. நாம் பாவத்திலிருந்து திரும்பும் போதும் நடைபெறுவதில்லை. தேவனுடைய சத்தியத்துக்கு நாம் செவிசாய்க்க ஆரம்பிக்கும் போதும் நடைபெறுவதில்லை. மாறாக இவ்விதமான ஆசீர்வாதங்கள் மற்றும் தேவனுடைய இரக்கத்தின் தாக்கத்தின் காரணமாக நாம் முழுமையான அர்ப்பணிப்பின் நிலைக்கு வரும் பொழுது, அதாவது முழுமையான சீசத்துவத்தின் நிலைக்கும் முழுமையான சரணடையும் நிலைக்கும் வரும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தெய்வீக சுபாவம் மற்றும் நம்முடைய கர்த்தரோட கூட அவருடைய ராஜ்யத்தில் உடன் சுதந்திரர்கள் நிலையை அடைவதற்கும் என நம்முடைய சகல பூமிக்குரிய உரிமைகள் மற்றும் ஸ்லாக்கியங்களை முழுமையாய் பலி செலுத்தும் நிலைக்கும் வரும்போதே நடைபெறுகின்றது. இப்படிப்பட்டதான கிருபைகளை யாராவது அசட்டை பண்ணுவார்களா என்று கேள்விகள் எழலாம்.
கர்த்தரோடே கூட உடன் பலி செலுத்துபவர்கள் ஆகிய சிலாக்கியத்தை யாராவது உதறி தள்ளுவார்களோ என்று கேள்விகள் கேட்கப்படலாம். பாத்திரம் மற்றும் மரணத்திற்குள்ளான ஞானஸ்நானம் தொடர்பான விஷயத்தில் இதனால் உண்டாகும் பலனில் பங்கடைவதற்கான சிலாக்கியத்தை அறிந்தும் யாராவது பாத்திரத்தையும் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானத்தை புறக்கணிப்பார்களா என்றும் கேள்விகள் கேட்கப்படலாம். ஜெனிப்பிக்கப்பட்ட ஆவியை இன்னமும் தக்க வைத்துக் கொள்ளுகிறவர்களும் மகிமை, கனம் மற்றும் அழியாமை ஆகிய பார்க்க முடியாதவைகளை இன்னும் விசுவாசத்தினால் உணர்ந்து கொண்டிருப்பவர்களுமாக காணப்படும் எவரும் புறக்கணிக்கவோ சாதாரணமாக எண்ணவோ ஏற்க மறுக்கவோ மாட்டார்கள் என்பதே நம்முடைய பதிலாகும். ஒருவேளை ஒருவர் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் மற்றும் வரவிருக்கிற யுகத்திற்குரிய சிலாக்கியங்களிலும் வல்லமைகளிலும் பங்கடைந்தும் மறுதலித்து பின்வாங்கி போவாரானால் அப்படிப்பட்டவர்களை மீண்டும் புதுப்பிப்பது கூடாத காரியமாகும். நம்மால் இருதயங்களை வாசிக்க முடியாது. யாரெல்லாம் முதலாம் திரைக்கு அப்பால் பார்த்துள்ளார்கள் மற்றும் யாரெல்லாம் பார்க்கவில்லை என்பது திட்டவட்டமாய் நமக்கு தெரியாது. யாரெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்துள்ளார்கள் மற்றும் யாரெல்லாம் செய்யவில்லை என்பது நமக்கு திட்டவட்டமாய் தெரியாது. நாம் ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்க கூடாது. ஒருவருக்கொருவர் ஜீவியத்தின் போக்கில் வெளிப்படுத்துபவைகளை நாம் ஏற்றுக்கொண்டிட வேண்டும். ஒருவேளை ஒருவர் தன்னை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் இரத்தத்தை மறுப்பாரானால், ஒருவேளை இந்த நினைவு கூறுதலின் பாத்திரத்தில் கிறிஸ்துவோட பங்கு கொள்ளும் காரியத்தை ஒருவர் தான் அவருடைய மாபெரும் பலியில் பங்கு கொள்வதாக எண்ணாமல் ஏதோ சாதாரணமாக காணப்படும் ஒன்றில் தான் பங்கு கொண்டதாக எண்ணுவாரானால், அந்நபர் கிறிஸ்துவின் பாத்திரத்தில் பங்காளியாக இருப்பதன் மதிப்பை புரிந்து கொள்ளும் அவரது ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலையும் அவரது ஆவிக்குரிய பார்வையையும் இழந்து போய்விட்டார் என்று வெளியாகுகின்றது. புதிய உடன்படிக்கையானது இன்னும் கொஞ்ச காலத்தில் இஸ்ரேலர்களுக்காகவும் இஸ்ரேலர்கள் வாயிலாக தெய்வீக நிபந்தனைகளுக்கு இசைவாய் வரவிருக்கும் பூமியின் சகல குடிகளுக்கும் முத்திரையிடப்படும். தங்களால் ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க முடிகின்றது என்று அறிக்கை பண்ணுகிற சிலர், மரணம் வரையிலான முழுமையான அர்ப்பணிப்பு பண்ணியுள்ளோம் என்று அறிக்கை பண்ணுகிற சிலர், ஒரே அப்பத்தில் பிட்டு பங்கு கொள்வதிலும் கிறிஸ்துவுக்குள்ளான மரணத்தில் ஐக்கியமாகிய ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுவதிலும் உள்ள அர்த்தத்தை தங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது என்று அறிக்கை பண்ணுகிற சிலர், இவைகள் அனைத்தையும் ஒருபோதும் உண்மையாய் புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளினால் நம்மை வஞ்சித்ததோடு அல்லாமல் தங்களையும் வஞ்சித்து போட்டவர்களாக காணப்படுகின்றனர். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மத்தேயு 7:16 அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள் என்ற கர்த்தரின் வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தங்களை பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்கள் என்றும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்றும் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அங்கத்தினர்களாகிய அர்ப்பணம் பண்ணப்பட்ட பலி செலுத்துபவர்கள் என்றும் கூறி பாடுகள் மற்றும் சுயத்தை வெறுத்தல் எனும் அவருடைய பாத்திரத்தில் பங்கெடுத்து கொண்டு பரிசுத்தத்தின் ஆவியை சிந்தையை வெளிப்படுத்தி ஆவியின் கனிகள் மற்றும் வரங்களின் வளர்ச்சிக்கான அறிகுறிகளை கொண்டிருப்பவர்கள் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஒருவேளை இவர்கள் பிற்பாடு உடன்படிக்கையின் இரத்தத்தை மறுப்பவர்களாகவும் கிறிஸ்துவின் பாத்திரத்தில் பங்கு கொள்ளும் சிலாக்கியத்தை ஏதோ சாதாரணமான ஒரு காரியம் என்றும் இந்த சிலாக்கியம் கிறிஸ்துவின் அம்சங்களுக்கு மாத்திரமே உரியதல்ல என்றும் எண்ணுபவர்களாகவும் ஆவியின் கனிகளை பின்னர் வெளிப்படுத்தாதவர்களாகவும் எதிராளியானவனுடைய ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துபவர்கள் ஆகவும் இருப்பார்களேயானால் இவர்கள் வெளிச்சத்தையும் ஆவியையும் இழந்து விட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்டவர்கள் வெளியரங்கமாக வன்முறை, களவு, கொலை முதலியவைகளை செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. இவர்களிடம் கோபம், பகைமை, துர்க்குணம், பொறாமை, சண்டை சச்சரவின் ஆவி வெளிப்பட்டால் இதுவே இவர்கள் கிறிஸ்துவின் ஆவியை இழந்து விட்டார்கள் என்பதற்கான சான்றுகள் ஆகும். கோபம், பகைமை, துர்க்குணம், பொறாமை, சண்டை சச்சரவின் ஆவி ஆகியவைகளை பரிசுத்த பவுல் அடிகளார் மாமிசம் மற்றும் பிசாசின் கிரியைகள் என்று குறிப்பிடுகின்றார். கிறிஸ்துவின் சரீரத்திலுள்ள பரிசுத்தமாக்கப்பட்ட அங்கமாகிய ஒருவர் சில சந்தர்ப்பங்களில் பலவீனத்தால் மேற்கொள்ளப்பட்டு கோபமடைவது உண்மைதான். ஆனால் அவர் அதற்கென்று துர்க்குணம், பகைமையும் தனக்குள் வைத்திருக்கவே மாட்டார். இன்னுமாக ஒருவேளை அவர் பலவீனத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் சந்தர்ப்பங்களில் உடனடியாக தனது பலவீனத்தை உணர்ந்து மன்னிப்பிற்காக பரலோக கிருபையின் சிங்காசனத்துக்கு போவதோடு அல்லாமல் தன்னுடைய செயல்பாடுகளினால் பாதிக்கப்பட்ட
காயப்பட்ட நபரிடத்திலும் சென்று குற்றத்தை மன வருத்தத்தோடு ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கவும் செய்வார். ஆனால் தன்னுடைய ஆவியானது துர்க்குணத்தின் ஆவியாக மாற பெற்றிருப்பவன் தான் தேவனுடைய ஆவியை ஏற்கனவே இழந்து விட்டான் என்றும் தான் 2 தரம் மரித்து விட்டான் என்றும் வேரோடே பிடுங்கப்பட்டு விட்டான் என்றும் காட்டுகின்றான். இப்படிப்பட்டவர்கள் திராட்சை செடியின் குடும்பத்தை சேர்ந்தவர்களாயிராமல் முள்களின் குடும்பத்தையே சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம். நாம் நினைவு கூறுதலை அனுசரிக்கும் போது நம்முடைய இருதயங்கள் இயேசுவினுடைய பாடுகளை மாத்திரம் தியானித்தால் போதாது, இன்னுமாக பலியின் மரணத்துக்கு நேராக அவருடைய அடி சுவடுகளில் நடக்கும் அவருடைய சரீரத்தின் அங்கங்களுடைய பாடுகளை மாத்திரம் தியானித்தாலும் போதாது. மாறாக இந்த பாத்திரத்தில் நாம் பங்கு கொள்வதன் மூலம் நாம் சரியான மகிழ்ச்சியின் ஆவியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு ஆவியில் கலிகூர்ந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். இன்னுமாக பாத்திரத்தில் பானம் பண்ணும் நம் அனைவரையும் அப்போஸ்தலர் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், மீண்டும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் என்று வலியுறுத்துகின்றார். பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 கிறிஸ்துவனுடைய ஜீவியம் என்பது துக்கமானதல்ல, மகிழ்ச்சியற்றதும் அல்ல, மாறாக மிகுந்த சந்தோஷமானதாகும். உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகின்றது என்று அறிந்து கிறிஸ்தவனால் உபத்திரவங்களிலும் சந்தோஷமாயிருக்க முடியும். ரோமர் 5 அதிகாரம் 3 முதல் 4 வரை, 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 இப்படியாக நாம் பாடுகள் மற்றும் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாகிய மீட்படைந்து உரிமை பேறு பெறுவதற்கான அடையாளமாகிய பாடுகள் மற்றும் மகிழ்ச்சியின் பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணுகின்றோம். இந்த சந்தோஷத்தை நமது கர்த்தருடைய 2ஆம் வருகையின் பொழுது அவருடைய அங்கங்களாக, அவருடைய மனவாட்டி வகுப்பாராக நாம் அவரிடத்தில் கூட்டி சேர்க்கப்படும் பொழுது பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் விஷயத்தில் நாம் வைராக்கியத்துடனும் தைரியத்துடனும் இருப்பதற்கு ஆவியில் இந்த மகிழ்ச்சி என்பது அவசியமாய் உள்ளது. பரிசுத்தவானாகிய பவுல் சீலாவுடன் கூட சிறைச்சாலையில் கால்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்ட நிலையிலும் முதுகு காயங்களினால் காணப்பட்ட நிலையிலும் இந்த மகிழ்ச்சியின் ஆவி அவர்களுக்குள் கிரியை செய்து அவர்களை தேவனை துதிப்பாட செய்ததை கவனியுங்கள். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 24 மற்றும் 25 இது இடுக்கமான வழியில் பிரயாணம் பண்ணும் கிறிஸ்துவின் உண்மையான அனைத்து பின்னடியார்களுக்கும் பொருந்தக்கூடியதாய் உள்ளது. ஒவ்வொரு முள்ளுகளினாலும் உண்டாகும் காயங்கள் மத்தியிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் கொடிதான வார்த்தைகள் எனும் கூர்மையான ஒவ்வொரு அம்புகள் நம்மை தாக்கி உண்டு பண்ணும் வழியின் மத்தியிலும் சொல்லி முடியாத சந்தோஷம் நமக்கு காணப்படும். புதிய உடன்படிக்கையின் சந்தோஷம். நாம் பங்கடைவதற்கென நமது கர்த்தர் வாய்ப்பு அருளின புதிய உடன்படிக்கைக்கான இரத்தத்தினுடைய அர்த்தத்தை, முக்கியத்துவத்தை நாம் படிப்படியாக அதிகமாக முழுமையாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கையில் இன்னும் அதிகமான சந்தோஷம் நமக்குரியதாய் இருக்கின்றது. அவர் தமது புண்ணியத்தை நமக்கு தரிப்பித்து நம்மையும் அவரோட கூட மறிக்கும்படிக்கு செய்கின்றார். இவ்விதமாக புதிய உடன்படிக்கைக்கான இரத்தத்தை அவருடைய அங்கங்களாகிய நம் மூலமாக சென்றடைய செய்கின்றார். ஆனால் இது கிறிஸ்துவினுடன் தங்களை மறிக்க ஒப்புக் கொடுக்கின்றோம் என்று வாக்களிக்கிறவர்களுக்கு மாத்திரமே அருளப்படுகின்றது. என்றாலும் கூட அது நமக்கு உரியதாய் அளிக்கப்படவில்லை. மாறாக நம்முடைய பலிகளை நமக்கு பரிந்து பேசுபவராக காணப்படும் நம்முடைய மாபெரும் பிரதான ஆசாரியன் பிதாவின் நாமத்தினால் ஏற்றுக்கொண்டு பிதாவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுத்து புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு அருளத்தக்கதாக, நம்முடைய பலிகளை பாத்திரமானவைகள் ஆக்கத்தக்கதாக அவருடைய புண்ணியம் நமக்கு தரிப்பிக்க மாத்திரமே பட்டுள்ளது அல்லது கடனாய் மாத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. நமது கர்த்தர் இயேசுவுக்கு மாத்திரமே உரியதான இந்த பூமிக்குரிய உரிமைகள் அவருடைய விருப்பத்தின்படியே புதிய உடன்படிக்கையின் வாயிலாக மாம்சீக இஸ்ரேலர்களிடம் சென்று சேரும். எரேமியா 31 அதிகாரம் 31 அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவீர்கள். ரோமர் 11 அதிகாரம் 31 மாம்சீக இஸ்ரேலர்கள் மீது வரப்போகும் ஆசீர்வாதங்களின் நிமித்தமும் மற்றும் அந்த ஆசீர்வாதங்களில் முழு மனுக்குலமும் கூட பங்கடைவதற்கான வாய்ப்பினை அடைய போவதன் நிமித்தமும் நாம் மகிழ்ச்சி கொள்கின்றோம்.
சுவிசேஷ யுகத்தினுடைய ஆரம்பத்தில் மாம்சீக இஸ்ரேலர்களுடைய தள்ளிவிடுதல் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஆயத்தமாய் இருக்குமானால், நாம் ஏற்றுக்கொள்ளப்படும் காரியமானது அவர்களுக்கு நித்திய இழப்பாய் இராமல், அவர்கள் புதிய உடன்படிக்கைக்கு முழுமையாய் தகுதியாக்கப்பட்ட ஊழியர்களின் மற்றும் மாபெரும் மத்தியஸ்தரின் மற்றும் மாபெரும் பிரதான ஆசாரியரின் அங்கங்களாகிய ஆவிக்குரிய இஸ்ரேலர்களின் ஆசீர்வாதத்தின் வாயிலாக நன்மை பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் நாம் எத்தனை மகிழ்ச்சி அடைகின்றோம். 2 கொரிந்தியர் 3:6. இவ்விதமாக மாம்சீக இஸ்ரேலருக்கே என தேவனால் வைக்கப்பட்டிருந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் இறுதியில் மாம்சீக இஸ்ரேலருக்கு அளிக்கப்படும். இவைகள் அனைத்தும் நியாயப்பிரமாண உடன்படிக்கையினாலும் அதன் நிழலான மத்தியஸ்தராகிய மோசேயினாலும் நிழலாய் காட்டப்பட்டது. இந்த மோசே தேவனுடைய கிறிஸ்துவுக்கும் மாபெரும் மத்தியஸ்தருக்கும் நிழலாய் இருக்கின்றார். இந்த மாபெரும் மத்தியஸ்தரின் தலையாக இயேசுவும் அங்கங்களாக அவருடைய உண்மையுள்ள பின்னடியார்களாகிய ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களும் இருக்கின்றார்கள். ஆகவே வருடங்கள் செல்ல செல்ல மனித புத்திக்கு எட்டாத அளவுக்கு நீளமும் ஆழமும் அகலமும் உயரமும் கொண்டுள்ள எல்லா அன்புக்கும் மேலான தெய்வீக அன்பில் வெளிப்படும் இந்த மகிமையான நினைவு கூறுதலை உணர்ந்து கொள்வோமாக. பண்டிகையை ஆசரிப்போமாக. இவ்விஷயங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கும் கர்த்தருடைய ஜனங்கள் யூதர்களைப் போன்று நிழலை நினைவு கூறாமல், பரிசுத்த பவுல், நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கின்றீர்கள் என்று கூறியுள்ளதைப் போன்று என்னை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள் என்ற போதகரின் அழைப்புக்கு செவிசாய்த்து அவருடைய நாமத்தில் அவருடைய அங்கங்களாக ஒன்று கூடிடுவதற்கு நாம் வலியுறுத்துகின்றோம். இதுவரையிலும் மகிமை இல்லாததாய் காணப்படும் நமது சரீரத்தை கர்த்தர் தமது வருகையின் போது தமது மகிமையான சரீரமாய் உண்மையில் மாற்றும் வரையிலும் இதை ஆசரிக்க வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகள், சிறு கூட்டங்களாக கூட முடியும் பட்சத்தில் கூட வேண்டும் என்றும், இப்படி கூடுவதற்கு வாய்ப்பில்லை என்னும் பட்சத்தில் கர்த்தரோட கூட தனிமையில் இந்த அனுசரிக்க வேண்டும் என்றும் நாம் ஆலோசனை வழங்குகின்றோம். இப்படியாக அனுசரிக்கும் போது பெருந்திரளாய் கூடி அனுசரிப்பதற்கு நாம் பரிந்துரைக்காமல், ஒவ்வொரு சிறு சிறு கூட்டத்தாரும் கிறிஸ்துவின் சரீரம் என தனி கூடுகையாக கூடி அனுசரிக்க நாம் பரிந்துரைக்கின்றோம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கின்றேன் என்றார். மத்தேயு 18:20. புரூக்ளின் டேபர்நாக்கிளினுடைய சபையார் புரூக்ளினுள்ள பின்வரும் முகவரியில் கூடிக்கொள்வார்கள். எண் 13 முதல் 17, ஹேக் ஸ்ட்ரீட், புரூக்ளியன். இதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையன்று ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். இதில் பங்கெடுக்க விரும்புகின்றவர்கள் அனைவரும் கூடுமான மட்டும் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கவும். இந்த ஞானஸ்நான ஆராதனையில் அருகாமையில் உள்ள நண்பர்கள், சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளலாம். ஆனால் நினைவு கூறுதல் ஆராதனையில் பங்கு கொள்வதற்கான அழைப்பு எதுவும் தொலைவில் இருக்கும் நண்பர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் தங்கள் குடும்பங்களில் சாதகமான வாய்ப்புகளை பெற்றிராத தனி நபர்கள், சகோதர சகோதரிகள் எவ்விடத்திலும் உள்ள சபையாராலும் வரவேற்கப்படுகின்றனர்.